விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட பிறகு பட்டினப்பாக்கம் பகுதியில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் 8 லாரி குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. சென்னையில் நேற்று 2000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வங்கக்கடலில் கரைக்கப்பட்டது. இந்த நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் மட்டும் கடந்த 24 மணி நேரத்தில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட பிறகு 8 டன் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளது. இந்த பணியை மாநகராட்சி அனுமதியோடு தனியார் நிறுவனம் செய்து வருகிறது. டாடா ஏசி வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம், பொலேரோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா மேன் பவரு, அதுக்கு அடிஷ்னலாக என்னென்ன தேவைப்படுதுன்றதுனால ஒரு டீம் மாதிரி ஒரு கமிட்டி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அடையார் மண்டலம் 13 மீட்டிங் போட்டு அந்த ஸ்டைலில் அந்த ஒர்க் பண்ணதுனால காரணத்தினால தான் இவ்வளோ குப்பைகள் நாங்கள் அகற்றப்பட்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், இங்கே ஜேசிபி இங்கே ஆட்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற கட்டைகள் மிச்சம் மீது அந்த அடியில் உள்ள கட்டைகள் இந்த உட்டுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அது அங்கே அன்னடைக்கு பக்கத்தில் உள்ள ஊராளுங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க, பயன்படுத்துறதுக்காக வச்சுருக்காங்க.